அந்நிய பாஷையில் ஆண்டவரே ரமீனா தடா பாஷா கந்தல பராதிரி பராபாரிமா கபலமா. ஓ ஜீசஸ், ஹalleluya 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 ஹalleluya. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. நல்லா பாடுறீங்க. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கிறோம் அம்மாப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, அர்ப்பணிக்கிறோம் ஆவி. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து ஆவியானவரே ஆவியானவரே உம்மேல் அன்பு செலுத்துகிறோம். தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அழகா சொல்றீங்க, சொல்லுங்க. ஓ அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை வேற ஒண்ணு இல்லப்பா, அழகான கண் எங்களை கண்டதானதான். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை மரி சந்தரதர மரி வாக்கவலமா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லு சொல்லு, வாய விரிவாய் தர கர்த்தர் இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார். ரபா ஷாலா ராடா 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 ரபா ஷகடலமோ. ஹல்லேலூயா 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 கரத்தில் எங்கள் ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சித்தமும் தேவ திட்டம் என்ற வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பரிசுத்த பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தையை கொண்டு பேசி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்லை என் கூட இருக்கிறீங்களா? இல்லை என் கூட இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் வாய் திறந்து ஆமென்னு சொன்னா நல்லா இருக்கும். 4 பேர் சொல்றீங்க, 4 பேர் அமைதியா இருக்கிறீங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். அருமையான மூத்த ஊழியர்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது என்பது தேவன் கொடுத்த ஒரு நல்ல ஸ்லாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13,
14 இல்லாட்டி 12, 13, 14 வாசிக்கலாமா? ஆள் அனுப்பி அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டு இருந்தது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தூய ஆவியானவரே, இந்த வார்த்தையின் ரகசியத்தை உடைய பிள்ளைகளுக்கு போதியும். அடியனுடைய நாவை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. ரகசியங்களை போதியும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் ஆண்டவரே. இதனுடைய ரேமாவை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். தாவீதை அவருடைய சகோதரர் நடுவில் கர்த்தர் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரைட். நீங்க நல்லா என் கூட இருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்க அப்படியே என்னது அனலாவே இருந்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, உங்களை அனலாக்கி பண்ணோன்னா லேட் ஆகிடும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் நீங்கள் அனல் உள்ள ஆட்கள் என்று சொல்லி. ஆமென். ஆகவே நீங்கள் வார்த்தையை டக்குன்னு கவனிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வேகமாக இதை முடிச்சிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை கவனிக்கும் போது ஆண்டவர் சவுலை முதல் ராஜாவாக என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்ன நடக்குதுன்னா தன்னுடைய அபிஷேகத்தை என்ன பண்றான்? இழந்து போறான். நல்லா கவனிக்கணும். அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். நீங்கள்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய அபிஷேகத்தின் அனுபவங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த அபிஷேகம் உயிரோட்டமாக இருக்கிறதா என்கிறதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணி ஆகணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் அன்னைக்கு அபிஷேகத்தில் நிரம்பணும் பாஸ்டர், அன்னைக்கு மணிக்கணக்கில் ஆவியில் பேசணும் பாஸ்டர், அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்னைக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பாஸ் சொல்லுங்க. அபிஷேகம் இன்னைக்கு எப்படி இருக்குது? பக்கத்தில் சொல்லுங்க. உங்கள் அபிஷேகம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்றதை இன்னைக்கு செக் பண்ணிக்கணும். நம்முடைய அளவை என்ன பண்ணிக்கணும்? அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் செக் பண்ணிக்கணும் தெரியுமா? அபிஷேகம் தான். அபிஷேகம் இல்லாம நம்ம வண்டி என்ன பண்ணாது? ஓடக்கூடாது. ஓடினா சீஸ் ஆயிடும். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அபிஷேகம் இல்லாம உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஓடிச்சுன்னா ஆபத்து. பக்கத்துல சொல்லுங்க. அபிஷேகம் இல்லாம நம்ம குடும்ப வாழ்க்கை ஓடிச்சுன்னா ஆபத்துல போய் முடியும், சிக்கல்ல போய் முடியும், பிரச்சனையில போய் முடியும், போராட்டத்துல போய் முடியும். ஆனா அபிஷேகத்துல நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னா சிக்கல்கள் உடைந்து போகும், கட்டுகள் உடைந்து போடும், எதிரான வல்லமைகள் உடைந்து போகும், தடைகள் உடைக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரினியூவல் பண்ண போறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? நானே ஆண்டவரே, தம்பி ஒரு மாசத்துக்கு முன்னாலே கேட்டாங்க, என்னது பாஸ்டர் நீங்கள் கடைசி வீக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. என்ன செய்தி கொடுக்குறது ஆண்டவரே? என்ன ஒரு மாசமாவே உள்ள ஓடின்னு தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், அபிஷேகத்தை என் பிள்ளைங்க புதுப்பிக்கிறதுக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சபையில் ஆதி அன்புன்னா இல்லை. ஆதி அன்பு, அந்த ஆதி ஐக்கியம், ஆதி பாசம், ஆதி கீழ்ப்படிதல், ஆதி அபிஷேகம், இதெல்லாம் இன்னைக்கு சபையை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கு. மறுபடியும் ஆண்டவர் அந்த ஆதி அன்புக்கு திரும்பும்படி சபையை விரும்புறாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை சொல்லும் போது தெய்வ பிரசன்னத்தை உணர முடியுது. அல்லேலூயா. சபையை தேவன் மீண்டும் அந்த ஆதி அன்புக்குள்ள திருப்பிக் கொள்ள விரும்புகிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த கபடமில்லாத அன்புக்குள்ள மறுபடியும் திரும்பும்படி விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கபடமில்லாத அந்த ஐக்கியத்துக்குள்ள மறுபடியும் திரும்பும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. மறுபடியும் நீங்க அந்த ஆதி அன்புக்குள்ள வரணும். சில நேரங்கள்ல உலகத்துக்கு பின்னால நம்ம போயிட்டோம். சில நேரத்துல மாமிச உணர்வுகளுக்கு பின்னால போயிட்டோம். சில நேரத்துல மாமிச ஆலோசனைக்கு பின்னால போயிட்டோம். சில நேரத்துல நம்ம மனசு தோன்ற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். சில நேரத்துல ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு போயிட்டோம். சவுல் பெரிய பாவம் ஒன்றும் செய்யல. அவன் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னது அப்படியே என்ன பண்ணலாம செய்யல. ஒரு பாதி அழிச்சான், ஒரு பாதியை அழிக்கல, எடுத்துக்கிட்டான், அதை நேசிச்சுட்டான். அது மேல அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா பார்வை வந்துருச்சு. எத்தனை பேருங்க இருக்கிறீங்க ஆண்டவர் எதை வேணான்னு சொல்றாரோ அது வேணாதான்? பக்கத்துல சொல்லுங்க. ஆண்டவர் எதை வேணா சொல்றாரோ சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பக்கத்துல சொல்லுங்களேன். அவங்களுக்கு தானே சொல்ல போறீங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு தான் மற்றவங்களை பத்தி பேசணும் ரொம்ப இஷ்டமாச்சே. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களை பத்தி பேசுறதெல்லாம் நம்மளுக்கு என்னது ரொம்ப இஷ்டம். நம்மளை பத்தி பேசுறது தான் கஷ்டம். அல்லேலூயா. அப்போ இங்க வசனம் சொல்லுது, எனக்கு அருமையானது, நம்முடைய பெரிய தப்பு ஒன்றும் செய்யல. யாரு? சவுல் பெரிய தப்பு செய்யல. ஆனா என்ன செய்தான் தெரியுமா? இச்சித்தான் அல்லது பொருளாசை உள்ளவனாய்ப்பானா. அல்லேலூயா. அவன் கழுத பின்னால போனவனே, கழுத தேடிட்டு போனவனே கர்த்தர் வரும்போது ராஜாவா அபிஷேகம் பண்ணி அனுப்பினார்னா, அல்லேலூயா, இவனுக்கு எல்லா மகிமையும் அவர் தருவாரா தருமாட்டாரா? எல்லா அந்தஸ்தையும் அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எல்லா பணத்தையும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இவன் மனுஷிகத்துல போயிட்டு சொல்றான், உங்க ஆண்டவருக்கு பலிப்படுறதுக்கு தான் என்ன பண்ண, வெளியிடுறதுக்கு தான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். யார் மேல சாக்கு போடுறான்? இவனுடைய ஆசையை, இவனுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்ள யார் மேல பலி போடுறான்? ஆண்டவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஆண்டவருக்கு நான் பலி செலுத்த தான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா துக்கம் ஆயிடுச்சு. உள்ளபடி ஆண்டவர் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படியில. ஆகவே ஆண்டவர் அந்த சாமுவேல் போயிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்ற சாமுவேல் கிட்ட, சாமுவேலே, நான் சவுலை ஏற்படுத்துறதுக்காக நான் என்ன பண்றேன், துக்கப்படுறேன், மனஸ்தாபப்படுறேன். அபிஷேகம் உங்களை பண்ணதுக்கு மனஸ்தாபப்படுறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இன்னைக்கு உலகத்தோடு உறவாடிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இன்னைக்கு உலக பின்னால போயின்னு இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பாவம் பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கீழ்ப்படியாதது பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அன்னைக்கு உண்மையா என் தேவ சமூகத்தில் வந்து நின்னவங்க, உடைஞ்சு போய் வந்தவங்க, தகுதி இல்லாம வந்தவங்களை நான் கூப்பிட்டு ரட்சித்து அழைத்து அபிஷேகம் பண்ணி அவங்கள உயர்த்தும் போது அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு கீழ்ப்படியாம போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம தெரியல, தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடியுது, அது மாத்திரம் தெரியுது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசினார்னா உடனே கீழ்ப்படியுங்க. ஒருவேளை ஆண்டவர் குத்துனார்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு தான் பேசுறீங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உன்னை ஆவியை புதுப்பிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்க அபிஷேகத்தை புதுப்பிக்க வல்லவரா இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து அனுபவத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு அனுபவம் நமக்கு வேணும். புரிஞ்சுங்க மாத்திரம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். போன மாசம் நம்ம அபிஷேகம் பெற்றோமே, அதுல இப்போ ஓடிட்டு இருக்க கூடாது, இன்னைக்கு இருக்கிற அபிஷேகத்தில் நம்ம ஓடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெனியூல் ஆகிட்டே இருக்கணும். குடத்துல 4 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னால பிடிச்ச தண்ணி எடுத்து என்ன பண்ணுவோம், தண்ணி தானே, வெளியே என்ன பண்ணிடுவோம், கொட்டிடுவோம். இன்னைக்கு புதுசா என்ன பண்ணுவோம், ஆமா பிடிச்சி வைப்போம். இன்னைக்கு புதுசா ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு புது அபிஷேகத்தினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஒரு புதிய மகிமையினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஒருவேளை நீங்க ஒரு பெரிய ஒரு நாள்பட்ட பரிசுத்த ஒரு அபிஷேகம் பெற்ற சபைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நாளுக்கு நாள் புதிதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை காலை தோறும் எப்படி இருக்குதா? புதுசா இருக்குது. ஆமென். புதுசா இருக்கு. புது கிருபையினால் நிரப்புவார், புது வரங்களினால் நிரப்புவார், புது தாளந்துகளினால் நிரப்புவார், புது மகிமையினால் நிரப்புவார், புது வெளிப்பாட்டுகளால் நிரப்புவார், புதிய அபிஷேகத்தால் கர்த்தர் சபையை நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த சவுல் ஆண்டவருக்கு விரோதமா பண்ணதுனால சாமுவேல் கிட்ட ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல கொட்டுறாரு. அவனை ஏற்படுத்துறதுக்கு நான் என்ன பண்றேன், மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லும் போது போய் சாமுவேல் முகம் குப்புற விழுந்து
3 நாள் அல்லும் பல்லும் புசிக்காம என்ன பண்றாரு? அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே மன்னிங்க ஐயா, அந்த சவுலை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவருடைய துக்கத்தை ஆற்றுவதற்காக யார் போய் நிற்கிறான் என் திறப்புல? நிறைய நாள் நீங்க செய்யற தப்புக்கு ஊழியக்காரராகி நாங்க போய் என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவரே இந்த குடும்பத்தை மன்னிங்கப்பா, அவங்கள மன்னிங்கப்பா, அவங்கள மன்னிங்கப்பான்னு கதறிட்டு இருக்கிறோம். உபவாசம் பண்ணி அழுதுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே உங்களை மன்னிங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க தெரியாம செய்துட்டாங்க மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்க மீறுதலுக்காக திறப்புல நிக்கிறவன் தான் ஆசாரியன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய அக்கிரமங்களுக்காக திறப்புல நிக்கிறவன் தான் ஆசாரியன். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? அதே தான் யார் செய்துட்டு இருந்தாரு? சாமுவேல் செய்துட்டு இருந்தா. என்ன செய்துட்டு இருக்கிறாரு? ஆண்டவரேன்னு சொல்லி அழுகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை என்ன பண்ணிட்டேன்? புறக்கணிச்சிட்டேன். முதலாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் எவ்வளோ பேர் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்டவங்களை மாத்திரம் கர்த்தர் கொண்டு அனுமதிச்சிருக்கிறாரு. உங்க மேல ஒரு விசேஷித்த தைல அபிஷேகத்தை கர்த்தர் போட விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நம்பினீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா உங்க மேல ஒரு புது அபிஷேகத்தை கொம்பு தைலத்தை உங்க மேல ஊத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜரீக அபிஷேகத்தை, ஒரு அதிகாரமுள்ள அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்போ சாமுவேல் என்ன பண்ணிட்டார்னா, கொம்புல தைலத்தை நிரப்பிக்கிட்டு எங்க போறாரு? ஈசாயுடைய வீட்டுக்கு போறாரு. ஈசாய் வீட்டுக்கு போனா வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாகும் என்றான். அப்புறம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை என்ன பண்ணிட்டேன்? புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்ப்பதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கெல்லாம் நீங்க பாடுற பாட்டை பார்த்து ஏமாந்துடுறோம், நீங்க போடுற தோத்திரத்தை பார்த்து ஏமாந்துடுறோம், நீங்க பேசுற பேச்சை பார்த்து ஏமாந்துடுறோம், நீங்க சொல்ற பேச்சை நம்பி ஏமாந்துடுறோம். ஆனா ஆண்டவர் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து மயங்கிறது இல்ல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. வெரி குட். அல்லேலூயா. தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. அதுல 7 பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க. தாவீது வரும்போது சாமுவேல் வரும்போது எங்க இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரே ஒருத்தர் எங்க இருக்கிறான்? வனாந்திரத்தில் இருக்கிறான். அவன் யாரு? கடைசி பிள்ளை. கடைசி பிள்ளை எங்க இருக்கும்? கடைசி பிள்ளை யார் பின்னால் சுத்திட்டு இருக்கோம்? செல்லமா தாய் கூட தாய் முந்தானியை சுத்திட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு கடைசி பிள்ளை மேலதான் என்னது? செல்ல பிள்ளை பாசமா அவங்க என்ன பண்ணுவாங்க? மேலே பிள்ளைங்க முதல் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிட்டுக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ஆகிட்டுக்கும், அடுத்து 2-3 நாள் அப்படின்னு வரும்போது அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பாங்க. கடைசி பிள்ளை வண்டி தான் யார்கிட்ட இருக்கும்? அப்பா அம்மா கிட்ட இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இங்கே வித்தியாசம், அப்பா அம்மாவே அந்த பிள்ளையை நேசிக்க முடியாத சூழ்நிலை, அண்ணன்மாருங்க எல்லாரும் நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படின்னா தனியாக விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனியாக நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, இந்த உலகத்தில் அவனுக்கு நல்ல ஒரு அன்பு கிடைக்கல. ஆகவே வனாந்தரத்தில் போய் தேவனோடு கூட அவன் உறவாடி கொண்டிருக்கிறான்.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல ஒருத்தருடைய அன்பு கூட உனக்கு எல்லாம் மாயையா தெரியுதா? உலகம் அன்பு செய்யலனா தான் இது கரெக்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மா அன்பு மாயை, அண்ணன் தம்பியினுடைய அன்பு மாயை, சொந்த பந்தத்தினுடைய அன்பு மாயை, இந்த உலகத்தினுடைய அன்பு மாயை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆனால் ஒரு அன்பு, மாறாத அன்பு, ஒரு அன்பு மகிமையான அன்பு, ஒரு அன்பு மறந்தாடாத ஒரு அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பு தான் இயேசுவின் அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி பாடுறாரு, தாய் தந்தை அன்பு ஒரு நாள் அது தணிந்து போய்விடும், நல்ல பிள்ளையின் அன்பு ஒரு நாள் அது பிரிந்தே போய்விடும், என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது, என் தேவனின் ஜீவ அன்பு, என் தேவனின் ஜீவ அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது, கணவனின் அன்பு ஒரு நாள் அது கரைந்தே போய்விடும், கணவனின் அன்பு ஒரு நாள் அது கரைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பு ஒரு நாள் அது மறைந்தே போய்விடும், என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது, என் தேவனின் ஜீவ அன்பு, என் தேவனின் ஜீவ அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அன்பு என்ன மாதிரி அன்பு? ஒரு நாள் மாறிடும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மாறாத ஒரு அன்பு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொல்றான், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நீ எந்த நிலையில போய் நின்னாலும், இளையகுமாரன் எல்லாத்தையும் கெடுத்துட்டு தன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு பன்றியோடு வாழ்க்கை, பன்றி போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இயேசுவின் அன்பு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இங்க பாக்குறீங்க, தாவீது சின்ன வயசுல அன்புக்கு ஏங்கனா. அன்பு என்ன பண்ணல, கிடைக்கல. வனாந்தரத்துக்கு போயிட்டான். வனாந்தரத்துல போய் ஒரு வேலைக்காரங்களோடு சேர்ந்து வேலை செய்துட்டு இருக்கிறான். வீட்டுல ஒரு பெரிய என்ன நடக்குது, விருந்து நடக்குது, ஒரு பெரிய பலி நடக்குது, ஒரு ஊர்ல வீட்டுல ஒரு பெரிய திருவிழா நடக்குது, வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. யாரை கூப்பிடல? யாரு? தாவீதை கூப்பிடல. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? சாமுவேல் போய் பார்க்கிறாரு. மூத்தவன்ல இருந்து 7 பசங்களையும் பார்க்கிறாரு. ஒவ்வொருத்தனையும் ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு தகுதியான ஆள் மாதிரி தெரியுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆளை பார்த்தா எப்படி தெரியுது? ஹைட்டு, வெயிட்டு, முகசாயல் எல்லாம் ராஜா மாதிரி தெரியுது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதய அழகு இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் எதை பார்க்கிறாரா? சொல்லு, எதை பார்க்கிறாரா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பார்க்கிறாரா? இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், சாமுவேலே நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கறது இல்ல, இவன் இருதயம் சரியில்லை. எத்தனை பேருடைய இருதயம்? 7 பேருடைய இருதயம் விட இல்லையா, சரியில்லையா? ஆனா ஆளை பார்த்து எப்படி தர்றாங்க? அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு தகுதியான ஆள் மாதிரி தெரியுது.
நிறைய பேர் சபையில அபிஷேகம் பண்றதுக்கு தகுதியான ஆளு மாறி வேஷம் போட்டுக்கிட்டு, இருதயமோ கோணலான இருதயம், பாவமுள்ள இருதயம், மாயமாலமான இருதயம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பார்க்கிறதுக்கு அபிஷேகத்துக்கு தகுதியான ஆள் மாதிரி, அபிஷேகம் பெற்றவங்க மாதிரி, அவங்க பேச்செல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க மாதிரி பேச்சு, இருதயம் சரியில்லை. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. கோபப்பட்டால் என்ன செய்யக்கூடாதான்? பாவம் செய்யக்கூடாது. எங்க சர்ச்சில் நான் இப்ப கேட்டு வந்தேன். என்ன கேட்டு வந்தேன்னா, எத்தனை பேர் உங்க பக்கத்து வீட்டில் சண்டை போடாத ஆளுங்க மாத்திரம் கை தூக்குனேன். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கெட்ட வார்த்தை பேசாதவங்க மாத்திரம் கை தூக்குனேன். எங்களுக்கு அபிஷேகமும் பண்ண தெரியும், அந்நிய பாஷையிலும் பேச தெரியும், கெட்ட வார்த்தையில என்ன பண்ண தெரியும். ஆமா, ஒரே ஊற்றுக்கண்ணில இருந்து 2 விதமான தண்ணி சொரக்காதே. தித்திப்பும் கசப்பும் ஒரே ஊற்றுக்கண்ணில இருந்து வராதே. உன்னை நீர்ந்தா பரிசுத்தாவில் நடத்த பண்ணும், இல்லாட்டி பேயால் நடத்த பண்ணும். அவ்வளவுதான், 2 தான். அல்லேலூயா. அப்ப இங்க எப்படி இருக்கிறாங்க? பார்க்கிறதுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தகுதியான ஆள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அவருடைய இருதயம் சரியில்லை. இருதயம் சரியில்லை. கர்த்தர் எதை பார்க்கிறாரு? உன் மிடுக்க பார்க்கல, உன் ஆஸ்தியை பார்க்கல, உன் அழகை பார்க்கல, உன் உலகத்தில் நீ எவ்வளவு படிச்சுக்கிறன்னு பார்க்கல, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறன்னு பார்க்கல, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கல, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கல, உன் இருதயம் எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதை மாத்திரம் தான் கர்த்தர் பார்க்கிறாரு. கரங்களை உயர்த்துறோம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற பார்வை எதுங்க? நம்முடைய இருதயம். இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை தரிசிப்பார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல சொல்லு, எது இல்லைனாலும் பரவாயில்ல, இருதய சுத்தம் மாத்திரம் இருந்தா போதும். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னத நிலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போயிடுவாரு. இம்மையில 100 மடங்கு, மறுமையில நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்துருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த உலகத்துல ஆஸ்தி இல்லைனா பரவாயில்ல, அந்தஸ்து இல்லைனா பரவாயில்ல, பணம் இல்லைனா பரவாயில்ல, பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, இருதயம் மாத்திரம் சரியா இருந்துச்சுன்னா கர்த்தர் நீ விரும்புகிறதை எல்லாம் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப எங்க நடக்குது? இருதயம் 7 பேரையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப சாமுவேலுக்கே ஒரு கஷ்டம் வந்துருச்சு. ஐயோ, எல்லா பிள்ளைங்க இவ்வளவுதானா? ஈசாயை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவுதான் உங்க பிள்ளைங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, இன்னும் ஒருவன் இருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துல ஆடுகளின் பின்னால இருக்கிறான். ஓகே, அவனை கொண்டு வர சொல்லுங்க. அவனுக்காக தான் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தூரத்துல வரும்போதே அவனுடைய கண் எப்படிப்பட்ட கண்ணா இருந்துச்சா? சொல்லுங்க. அவன் கண்ணை தான் வர்ணிக்குது பைபிள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் முகத்தை வர்ணிக்கல, அவன் ஹைட்டை வர்ணிக்கல, என்ன வர்ணிக்குது? அவனுடைய கண் அழகுள்ள கண். பக்கத்துல பஸ் சொல்லுங்க, கண்ணு அழகா இருக்கணும். உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். உன் கண் வெளிச்சமா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? கர்த்தரை பார்க்கிற கண்ணு சுத்தமுள்ள கண்ணா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல வேற தெரியாது. அதுக்கு எந்த சில பேர் கண்ணிலேயே பேசிக்குவாங்க, சில பேர் கண்ணிலேயே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, சில பேர் கண்ணு சரி கிடையாது, வைத்தெரிச்சலான கண்ணு, பொறாமையான கண்ணு, எரிச்சலான கண்ணு, பொய் கண்ணு, மாயமாலமான கண்ணு. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி நடிப்பாங்க. நான் சொல்லட்டுமா? உன் கண் தெளிவா இருக்கணும். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கண் அழகுள்ள கண்ணும் சிவந்த மேனியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட மேனி? சிவந்த மேனியும் அழகுள்ள கண்களும் உடையவனாய் அவன் வரும்போதே கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் கிட்ட, சாமுவேல் எழுந்திரு, எழுந்திரு, இவன்தான், இவனை எழும்பி அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை பார்க்கிற கண்ணுக்கு வேற எதுவும் தெரியாது. அது அந்த கண்ணு அழகா இருக்கும். அதுக்குள்ள இச்சை இருக்காது, அதுக்குள்ள பாவம் இருக்காது, அதுக்குள்ள திருடு இருக்காது, அதற்குள்ள அங்க இங்க உலகத்தை பார்க்கிற கண்ணா இருக்காது. அந்த கண் அழகுள்ள கண்ணா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ இப்போ சகோதரர்கள் நடுவுல யாரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க? தாவீதை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ 13 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தையல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் என்ன பண்றாங்களாம்? அபிஷேகம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ அந்த அபிஷேகம் அவன் மேல வந்ததோ அன்று முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல வந்து இறங்கினாரா? தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையின் மேல் வந்து இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் இங்கே நிலை கொண்டு இருக்கிறார்? இந்த இடம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே நிலை கொண்டு இங்கே இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ யார் தாவீது மேல யார் வந்து இறங்கி இருந்தாரா? அபிஷேகம் எங்க இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்கே விடுதலை, அங்கே உயர்வு, அங்கே சமாதானம், அங்கே மகிழ்ச்சி, அங்கே வெற்றி, அங்கே வல்லமை, அங்கே அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே என் மேல இருக்கிறத என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், என் தடைகள் உடைக்கப்படணும், எனக்குரிய எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படணும், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றணும்னு விரும்புறவங்க எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்குள்ள இருக்கிறத இன்றைக்கு நான் ஆண்டவரே அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து என்ன பண்ணிட்டாரா? இறங்கி யார் மேல இறங்கி இருந்தாரா? எப்ப அபிஷேக தைலத்தை சாமுவேல் அவன் மேல ஊத்துனாரோ அன்று முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கி இருந்தார். இன்னொருவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொருத்தன் இருந்தான். அன்று முதற்கொண்டு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்து இறங்கி இருந்தது. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ரெண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளை பார்க்கிறோம். ஒருத்தன் கர்த்தரை ஆராதிக்கிறவன் சின்ன பையன்தான். ஒருத்தன் தேவனால் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா உயர்ந்து ஒரு பெரிய ராஜாவா உலகறிய வைக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்கு விரோதமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க ஆரம்பத்துல ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க. ஜபத்துல என்ன, உபவாசம் என்ன, கீழ்ப்படிதல் என்ன, பாஸ்டருக்கு பணிவிட என்ன, பாஸ்டர்மா சொல்றதெல்லாம் கேட்கறது என்ன. ஆனா கொஞ்சம் பசுமையா மாறின உடனே, கொஞ்சம் படிச்ச உடனே, கொஞ்சம் வேலைக்கு போன உடனே, கொஞ்சம் பணம் வந்த உடனே, ஒரு வீடு கட்டின உடனே, ஒரு வாகனம் வந்த உடனே இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பதற்கு இன்னைக்கு அநேகர் சவுல் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சவுல் ஆவி என்ன பண்ண தெரியுமா? உன் அபிஷேகத்தை கெடுத்துட்டு பேய் ஆவி உன் மேல வந்துரும். ஆனால் தாவீதின் ஆவி எப்படிப்பட்ட தெரியுமா? எது நடந்தாலும் நடக்காகட்டியோ அவன் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை விரும்புகிறவனாய் இருந்தான். அவன் ஆராதிக்கிறவனாய் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வனாந்தரமா இருந்தாலோ, அது வீடா இருந்தாலோ, அது அரண்மனையா இருந்தாலோ, அது எங்க இருந்தாலோ தேவனை ஆராதிக்கிற இருதயம் கொண்டவனாய் தாவீது இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்க அவன் வெட்கப்படவே இல்லை. பக்கத்துல சொல்ல, ஆராதிக்க வெட்கப்படாதீங்க. அது வீடா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், ஊரா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றத நீங்க வெட்கப்படாதீங்க. தாவீதுக்கு வெட்கமே கிடையாது. அவன் ராஜாவாய் மாறின பிறகு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரும்போது அவன் வெட்கத்தை மானம் ஒண்ணும் கிடையாது. தேவனுக்கு முன்னால் ஒரு சிறு பிள்ளையை போல நடந்து கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்த ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க என்ன பண்ண மாட்டாரு? வெட்கப்பட மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாம போனவன் தான் யாரு? சவுல். இன்னைக்கு நிறைய குடும்பம் சவுல் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்குது. நிறைய வாலிப பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட நிறைய வாலிப பிள்ளைங்க சவுல் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. தேவஜனம் ஒன்று சொல்லட்டுமா? தாவீது சவுல் மாதிரி பாவம் செய்தவன், தாவீது மாதிரி பாவம் செய்தவன் சவுல் கிடையாது. ஆனா அவன் கீழ்ப்படியாம போயிட்டான்.
ஆனா தாவீது விழுந்தாலும் அவன் தேவ சமூகத்தை மாத்திரம் விழாம இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில விழுக வரும், சில நேரங்களில் பலவீனங்கள் வரும், சில நேரத்தில் கோபங்கள் வரும், சில நேரங்களில் பாவங்கள் கூட வரும், சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவ சமூகத்தை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஓடி வந்து தேவ சமூகத்துல நிக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இதையே காரணமா காட்டி அங்க வெளியே விலகி விலகி ஓடிடக்கூடாது. நான் தேவ சமூகத்தை அவன் சொல்றான், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ள என்ன பண்ணுங்க, புதுப்பியும். சவுலுடைய இருதயம் எல்லாம் சேர் மேலதான், நாற்காலி மேலதான் இருந்துச்சு. ஆனா தாவீதுடைய இருதயம் எல்லாம் அபிஷேகத்தை மேலதான் இருந்துச்சு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சேர் பிடிக்க விரும்புறியா, அபிஷேகத்தை பிடிச்சிக்கல விரும்புறியா? அபிஷேகத்தை பிடிச்சிக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் பெயர் பேசப்படுகிறது. கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டு நீயும் நானும் தாவீதினுடைய வம்சத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் அவன் எதை விரும்பினான்? அபிஷேகத்தை விரும்பினான், ஆவியானவரை விரும்பினான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தை எனக்குள்ள என்ன பண்ணுங்க ஆண்டவரே, புதுப்பியும் ஆண்டவரே என்று கேட்டான். எத்தனை பேர் இன்னைக்கு அபிஷேகம் புதுப்பிக்கப்படணும்னு கேட்கறீங்க? நான் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனா எங்க உலகத்து எனக்கே தெரியுது, இன்னைக்கு உண்மையை சொல்லி பாருங்க, எனக்கே தெரியுது, ஏதோ எங்க உலக காரியத்தினாலே, எங்க வீட்டு காரியத்தினாலே, எங்க பிள்ளைகளுடைய காரியங்களினாலே என் அபிஷேகத்தை நான் ரெனியூல் பண்ண வேண்டியதா இருக்குது. நான் எங்கேயோ அபிஷேகத்துல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது, அபிஷேகத்தை இழந்த மாதிரி தான் தெரியுது. இல்ல நான் விட மாட்டேன். அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு நான் ரெனியூல் பண்ணிக்குவேன். அந்த அபிஷேகம் தான் எனக்கு முக்கியம். என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியமா இல்ல. குடும்பத்தை விட, பிள்ளைகளை விட, புருஷனை விட, எல்லாத்தை விட, இந்த உலகத்தை விட எனக்கு அபிஷேகம் தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என் வேலையை விட எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? என் அதிகாரத்தை விட. சவுல் வெறும் அதிகாரத்தை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, தாவீது அந்த நாற்காலியை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. அவனுக்கு தெரியும், ஆடுகளின் பின்னால போய் கொண்டிருந்த என்னை அரசனாய் மாற்றினாரே, இதை விட என்ன உயர்வு வேண்டும்? அவன் நன்றி உள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே எனக்கு இந்த நாற்காலி முக்கியம் அல்ல, எனக்கு என்ன தெரியுமா முக்கியம்? உங்க சமூகம் தான் எனக்கு முக்கியம், உங்க பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அனுபவம் வேணும்னு சொல்றீங்க? ஆண்டவரே இன்னைக்கு உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும்பா, இன்னும் உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. நேற்று பெற்றுக்கொண்டதை விட ஆண்டவரே எங்க குடும்ப சூழ்நிலையில சில நேரத்தில் நான் மாம்சத்துல முடிவெடுத்து உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிறேன்ப்பா, பிரதிஷ்டையை உடைச்சிருக்கிறேன்ப்பா, பிரதிஷ்டைக்கு விரோதமா போயிருக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கையில, ஆண்டவரே உங்க மகிமையை தவிர வேற ஒண்ணு எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இன்னைக்கு என் கூட இருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, நான் எப்படி இருப்பேன் ஆண்டவருக்கு வாக்கு பண்ணி கொடுத்தேனோ, நான் ரட்சிக்கப்பட்ட போது சத்தியத்துக்கு எப்படி கீழ்ப்படிவேன்னு சொல்லி நான் எப்படி வாக்கு கொடுத்தேனோ, அந்த வாக்கை விட்டு நான் மீறி இருக்கிறேன். இன்னைக்கு என்னை உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, மறுபடியும் அந்த உபதேசத்துல நிற்பதற்கு எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை மகிமையினால் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. சரி, ஏன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு? இப்பதான் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு தூரம் இன்ட்ரோடக்ஷன் தான். கரெக்டா பயப்படாதீங்க, 1 மணிக்கு முடிச்சிடுறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணிக்கு தானே முடியும்? 1 மணிக்கு முடிச்சிடுறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அபிஷேகம் கர்த்தர் பண்றாரு? வெறும் அந்நிய பாஷையில அப்படியே சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணிட்டு ஓடிறதுக்கா? எதுக்கு அபிஷேகம்? ஏன் ஒரு மனுஷன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணணும்? தாவீதை ஏன் அபிஷேகம் பண்ணாரு? வெறும் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கா? ஒரு தேவ ஆஹா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இறங்கிட்டீங்களே நன்றி ஆண்டவர், வெறும் உணர்வு பூர்வமா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு மாத்திரமா? இன்னைக்கு சபை அது மாத்திரம் தான் செய்யுது. இன்னைக்கு சபை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு உள்ளுக்குள்ளவே கையை தட்டிக்கின்னு, காலை தட்டிக்கின்னு, உழுந்துக்கின்னு, உருண்டிக்கின்னு, பிறண்டிக்கின்னு, இதே தான் வேலை. வெளியே போய் ஒன்றும் நடக்கல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? விளங்குனவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் அப்படிதான் இருக்கிறேன் பாஸ்டர்ன்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐயோ, இப்போ எல்லாம் நான் தான் தப்பா பிரசங்கம் பண்ணுகிறேன் போல இது. நான் தான் தப்பா பிரசங்கம் பண்ண போகிறேன் போல இது. ஓ, எங்க சர்ச்சையில் இப்படி இருக்குது போல இது. நீங்க ரொம்ப நல்லவங்க.
கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டேன் சர்ச்சில். ஆமென். அவன் அடுத்த வாரம் வந்தாலும் சரி, வராகட்டி போனாலும் சரி, ஆனால் வருவான். என்கிட்ட இதை விட ஒரு நல்ல தகப்பன் கிடைக்க மாட்டான்ல. சில நேரத்தில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து தான் ஆகணும், அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைச்சு தான் ஆகணும், கண்ணீர் துடைக்க வேண்டிய நேரத்தில் கண்ணீர் துடைச்சி தான் ஆகணும், தூக்கி விட வேண்டிய நேரத்தில் சில நேரத்தில் தூக்கி விடுத்தான் ஆகணும். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது அணைக்கலையா, அதுக்காக கண்டிக்கலையா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பும் இருக்கும், அதுதான் நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு. ராமன் சொல்லுங்க. கண்டிப்பும் இருக்கும், அடியும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும், காயம் கட்டுதலும் இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. நம்ம நிறைய நேரம் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டா உன்னுடைய எல்லாத்தையும் மறந்துரு, உன்னுடைய எல்லாத்தையும் மறந்துரு. கர்த்தருக்கு முன்னால் உண்மையா இருக்கிறதுக்கு பிரயாசப்படு. ராமன் சொல்லுங்க. கடினப்படுத்தாத இருதயத்தை, என்ன பண்ணாத, கடினப்படுத்தாத. நீ எந்த இடத்துல வீக்கா இருக்கிற உடனே ஒப்புக்கோ. இந்த இடத்துல சரியில்லைன்னு நினைக்கிற அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துரு. உன் அறிவில் ஒண்ணும் பண்ண முடியாது, அபிஷேகத்தில் எல்லாம் முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் உன் கல்லான இருதயத்தை என்ன சதையான இருதயமா மாத்திரும், உன் உணர்வை மாத்திரும், உன் வாழ்க்கையை மாத்திரும். அபிஷேகம் வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணிடும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன நடக்கு தெரியுமா? அபிஷேகத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? நீ பாடும்போதே பேய்கள் ஓடும்படிக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்படுது? தாவீது மேல வந்த அபிஷேகம். அபிஷேகம் அவன் மேல வந்த உடனே, ஆவியானவர் மேல வந்த உடனே, சவுல் மேல இருக்கிற ஆவியை துரதுறதுக்கு யார் தான் வரணும்? இப்போ தாவீது தான் வரணும். தாவீது கையில் இருக்கிற இசை என்ன பண்ண போது? இப்போ பொல்லாத ஆவியை புறப்பட பண்ண போது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். துரத்த போது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியின் துஷ்ட கிரியைகள் அழிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அபிஷேகம் எதற்கு? ஆமென். எதுக்கு அபிஷேகம்? ஏன் அபிஷேகம் பெறணும் அப்படின்னா, அங்கே குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், சாட்சிக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்தகார ஆவிகளின் கிரியைகளை, சாத்தானின் கிரியைகளை, அலகழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அழிப்பதற்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் சொல்றார், விசுவாசிக்கிறவங்களா நடக்கிற அடையாளங்கள் ஆவன. முதல் எடுத்தோன்னு என்னது? பேய்களை துரத்துவீர்கள். ஆமென். பேய்களை துரத்துவீர். அபிஷேகம் பெற்றவங்க முதல்ல அவங்க வேலை என்ன? அவங்க மேல அபிஷேகம் இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீ வெறும் அந்நிய பாஷையில பேசினா நாங்க நம்ப மாட்டோம். நீ அந்நிய பாஷையில பேசினா அங்க பேய் ஓடணும். கொஞ்சம் மாத்திரம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பேய் கூட அந்நிய பாஷையில பேசுது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அரியூர்ல எங்க அத்தை இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு எங்களுக்கு ப்ரேயர் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் போயிட்டோம். அந்த வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை விட ஸ்பீடாக ஒரு அம்மா அந்நிய பாஷையில் பயங்கரமாக பேசு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக பேசுது அப்படின்னு. ஒன்றும் அதோட என்ன பண்ண முடியல, என்னால் சேர்ந்து போக முடியல. சரி ஜெபம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வான்னு போட்டு பேர் போனால் நாக்கு இவ்வளோ தூரம் தொங்க போடுது. நாங்களா பரமேஸ்வரி என்ன பேசிட்டு இருந்துச்சாங்க? அந்நிய பாஷையில் பேசிட்டு. அபிஷேகம் உன் மேல இருக்கிறதுனா அங்க இருக்கிற ஆவிகளின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. செக் பண்ணு, உன் மேல ஆவியானவர் இருக்கிறாரா? உன் மேல அபிஷேகம் இருக்குதா? அப்ப விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் அது பாஸ்டர் தான் வரணும், பாஸ்டர்மா தான் வரணும். பேய் பிடிச்சிச்சுன்னா உடனே எங்க வரணும்? போனே பாஸ்டர்மா கடி, பாஸ்டர் கடி, ஊழியக்காரர் கடி, எங்க வரணும்? உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன ஆச்சு? சும்மா அன்னி பாஷையில பேசின என்னது அது? இங்க சபையில எகிர்னி அது என்னது? விழுந்து விழுந்து எல்லாருடைய கால் உடைச்சு அது என்னது? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா.
என்ன பண்ண, சபையில என்ன நடந்துச்சு, சபையில நீ ஆவியில நிரம்பினியே, என்னாச்சு, அந்த ஆவியின் பலன் எங்கே? புரிஞ்சுங்க, மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கஷ்டமா இருந்து நிறுத்திடுறான்னு சொல்லிருங்க, நிறுத்திடுறேன். இல்ல கர்த்தர் எங்களோட பேசி நிற்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க ஓகே சொல்லுங்க, நான் ஓகே போறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நான் வரும்போதே வந்தேன், நீ கொஞ்சம் பேரா வந்தாலும் சரி, நிறைய பேர் வந்திருந்தாலும் சரி, 4 பேர் போதும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சபையில கரெக்டா ஒரு 10 பேர் போதும். சபை வேற லெவலுக்கு போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜான் வெஸ்லி சொல்றாரு, 10 வாலிபர்கள் எங்க கையில கொடுங்க, பாவத்துக்கு பயப்படுற 10 பேர் எனக்கு தாங்க, இந்த உலகத்தை கலக்கிட்டு வரேன்றாரு. எதுக்கு பயப்படுறவங்க? பாவத்துக்கு பயப்படுறவங்க. இன்னைக்கு சபை பாவத்துக்கு என்ன பண்ணல, பயப்படல. பாவம் துணிகரமா செய்து சபை. இன்னைக்கு சபையில பாவத்துக்கு உண்டான பயம் இல்லை. துணிகரமான பேச்சு, துணிகரமான பாவம், ரகசிய பாவம், துணிகரமான அசுத்தம், பொய், பெருமை, பெரியவங்களை மதிக்க தெரியாத காரியங்கள், சுயநலம். வசனத்தை கேட்டுன்னு தான் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தகோஸ்தே சபையார், வேற சபையாரா இருந்தா உங்களுக்கு இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு உங்களை காயம் கட்டுறாருன்னு அனுப்பிச்சிருவாங்க. சீல் பிதிக்க வேண்டியது சபை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சபையில தான் உன்னை மேற்பூச்சா அனுப்ப முடியாது, புடம் போட்டுரும், அழிஞ்சு போயிடுவேன். ஆகவே தான் ஒருவேளை பிதுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், வலியா தான் இருக்கும், ஆனா சுகம் உண்டாயிடும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் உண்டாயிடும். இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் சுகம் உண்டாயிடும். உன் நட மாறிடும், உன் ஸ்டைல் மாறிடும், உன் நெற்றி நேரா பார்க்கும், உன் தலை உயர்த்தப்படும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் முன்னால கர்த்தர் உன்னை சாட்சியாக்கிடுவாரு. கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. அப்ப என்ன நடந்துச்சு? தாவீது மேல அபிஷேகம் வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, சவுல் மேல இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை விரட்டுவதற்கு அந்த முழு எருசலேமிலையும் அந்த முழு இஸ்ரவேல் தேசத்திலையும் ஒருவரால முடியல. எந்த மந்திரவாதியால முடியல, எந்த தந்திரவாதியால முடியல, எந்த குறி சொல்றவனால முடியல. ஒரே ஒரு மனிதன் அதற்கு தகுதியான ஆளு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனையோ மந்திரங்கள், எத்தனையோ தந்திரங்கள், எத்தனையோ கிரியைகளை கர்த்தர் அருமையான தாயாரை கொண்டு இங்க எத்தனையோ பேரை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். ஏன்னா அவங்க மேல இருந்த அபிஷேகம். அவங்க மேல மாத்திரம் கர்த்தர் அபிஷேகத்தை வைக்கலையே, அந்த சபை மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மேல வச்ச அபிஷேகத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்க, பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ பயன்படுத்தி இருக்கிறியா? பயன்படுத்திட்டு இருக்கிறியா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? ஒரு நாள் கணக்கு போய் ஒப்புவிக்கணும். நம்ம எல்லாம், நம்ம ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு கணக்கு கொடுக்கணும், அபிஷேகத்துக்கு கணக்கு கொடுக்கணும், உன் கையில கொடுத்த பணத்துக்கு கணக்கு கொடுக்கணும், உன் இடத்துல கொடுத்த குடும்பத்துக்கு போய் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் இந்த பூமியில உனக்கு எதெல்லாம் கொடுத்தாரோ எல்லாவற்றுக்கும் போய் கணக்கு கொடுக்கணும். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்கள். உக்கிரானத்துவத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம போய் என்ன கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். உன் பிள்ளைங்களை வளர்த்ததுக்கு கணக்கு கொடுக்கணும். உன் புருஷனுக்கு நீ எவ்வளவு பயப்பட்ட கணக்கு கொடுக்கணும். உன் புருஷனை எவ்வளவு மரியாதையா நடத்தின கணக்கு கொடுக்கணும். உன் மனைவி எவ்வளவு அன்பா நேசிச்ச கணக்கு கொடுக்கணும். மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். சும்மா இல்ல, சும்மா இல்ல. ஏதோ வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. கரங்களை உயர்த்துறோம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் சபையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்துறோம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியெல்லாம் வாழலாம், ஆனா ஆண்டவர் இப்படிதான் வாழணும்னு சொல்லி நமக்கு கணக்கு ஒப்புவிக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்போ அபிஷேகம் முதல்ல என்ன பண்ணும்?
கட்டப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய கட்டை என்ன பண்ணுது? அறுக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா, எத்தனையோ குடும்பத்தார் சாத்தானால அலகழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் சாத்தானால என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அலகழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய நண்பர்கள் எத்தனை பேர் சாத்தானால அலகழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மேல இருக்கிற அபிஷேகம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ விரும்பினியனா, இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை நீ விரும்பினியனா, உன் அபிஷேகத்தை இன்னைக்கு ரெனியூல் பண்ண விரும்பினியனா, உன்னுக்கு பகுதியில உன் சொந்தக்காரங்க, உன்னுடைய சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உங்க எல்லையில கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அலகழித்து கொண்டிருக்கிற ஆவிகளை கர்த்தர் உங்கள் மூலியமா துரத்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் ஏன் ஆண்டவர் அபிஷேகம் பண்றார் அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் சாத்தான் வருவான், அழகழிப்பான், அவனை அழிக்கிறதுக்கு, அவனை துரத்துறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். ரெண்டாவது ஒட்டுமொத்த ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தின் தலைவனை அழிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானே தாவீது சின்ன பையன் தான். நீங்க பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க, 40 நாள்ல 79 முறை காலையும் மாலையும் என்ன பண்றாங்க, 79 முறை இப்ப கூப்பிட்டுட்டாங்க. அந்த பெரிய யார் வந்து நேபுகாத் நேச்சார் வந்து யார் அவன் பேரு, கோலியாத் வந்து நிப்பான். டெய்லி கோலியாத் வந்து நின்று இந்த 40 நாளும் அவனை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாருக்கும் கை காலெல்லாம் நடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கோலியாத் வந்து நிப்பான். உங்களில் எவனாவது தைரியசாலி இருந்தா, உங்களில் எவனாவது உத்தம வீரனா இருந்தா, உங்களில் எவனா சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட ஒண்டி வான்னு சொல்லி கூப்பிடுறான். எத்தனை 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 அறைக்கோள் வந்துருச்சு? 40 நாள்ல 79 முறை கூப்பிட்டான். ஆனா 80வது முறை அவன் அறைக்கோள் விடும்போது தாவீது பாளையத்துக்குள்ள வந்துட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் உள்ள வந்தது? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது எங்க வந்துட்டாரு? பாளையத்துக்குள்ள வந்துட்டாரு, ராணுவத்துக்குள்ள வந்துட்டாரு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவன் வந்து நின்ன உடனே இப்ப எல்லாரும் சொல்றாங்க, இவனை மேற்கொள்றவங்களுக்கு ராஜா பொண்ணு கொடுப்பாரு, ராஜா பொருள் கொடுப்பாரு, ராஜா பொருள் என்னது தங்கம் கொடுப்பாரு, ராஜா பெரிய ஆஸ்தி கொடுப்பாரு, அந்தஸ்து கொடுப்பாரு, கனத்தப்படுத்துவாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் ஓகே தான், திரும்பி கேட்கிறேன். ஆனா இப்ப போய் எல்லாம் சொல்றான். அவங்க அண்ணன் வந்து சொல்றான், ஏய் கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு எங்க வந்துட்ட அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேலை நிந்திப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவனுடைய பெயர்ல அவன் எழும்பி போகிறான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஜனமே, அவன் எவ்வளவு பெரிய அதிகார தோரணையோடு, அவன் எவ்வளவு பெரிய உன்னை பயமுறுத்துகிற மாதிரி வந்தாலும் உன் மேல இருக்கிற அபிஷேகம் அவனுடைய தலையை உன் காலுக்குள்ள கொண்டு வருகிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது அபிஷேகம் எதுக்குன்னா, ராஜ்யத்தை, சாத்தானின் எதிரியின் ராஜ்யத்தை முழுமையாய் அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாக்கம் பாளையம் இதை சுற்றி எவ்வளவு தூரம் நீங்க சபைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அத்தனை ஆவிகளின் தலைமையை அடித்து போடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க விசுவாசிக்க ஆவிக்குரிய மண்டலம் அப்படியே அலறணும். அதுதான் சபை. சொல்லு பார்க்கலாம், பக்கத்துல சொல்லு. ஆவிக்குரிய மண்டலம் அலறணும், அதுக்குதான் சபை. ஆவிக்குரிய மண்டலம் அப்படியே ஜாலியா இருக்குது. இன்னைக்கு சபையை பார்த்துட்டு இவன் போய் என்ன பண்ணிட போறான்? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சொல்றது விளங்குதா? இவன் போறான், உட்கார போறான், கைத்தட்ட போறான், வர போறான், கொஞ்சம் உணர்ந்துட்டு போறான். அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னா மீண்டும் அதே ஆளாக மாறிட போறான். இவனால நான் என்ன வேணும்? என் ராஜ்யம் ஒண்ணுமே சேஃப்டியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இல்ல, வான மண்டலத்தின் கிரியைகள் மின்னலை போல சாத்தானுடைய ராஜ்யம் விழுறத நம்முடைய கண்கள் பார்க்கணும். இந்த எல்லையை பிடிச்சு வச்சிருக்கிற அந்த எல்லை பிசாசுகளின் கிரியைகளை அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் சபையில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
நான் சொல்றதை நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டுனே வந்தீங்கன்னா அடுத்து கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ ஜனமே, முதலாவது சின்ன சின்ன பேய் ஓடுது. இரண்டாவது தலைவனையே விரட்டுகிற, தலைவனுடைய தலையை நசுக்குகிற அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில தான் வச்சிருக்கிறாரு. நீ தான் அந்த ஆளு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சவுலே இருந்தாலும், சவுலோடு கூட பெரிய பட தளபதிகள் இருந்தாலும், சவுலுக்கு பின்னால பெரிய ராணுவம் இருந்தாலும், 79 முறையும் ஒரு பெரிய பட அங்க ரெப்ரைட் அங்க ஒரு பிரேடு நடக்குது. இவங்க பெரிய ராணுவ வீரர்கள் மாதிரி நிக்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய சாப்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது. பெரிய ராணுவத்துல யுத்தத்துல இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கிறது. ஆனால் ஒருவன் கூட எழும்பி முன்னால போல இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா இருக்குது? தோற்றத்தில் அவங்க யுத்த வீரர்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக அவர்கள் தொடநடுங்கியாய் இருக்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தோற்றத்தில் அவர்கள் யுத்த வீரர்கள், ஆராதனையில் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பேசுறதுல அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அவைகளை மேற்கொள்வதற்கு திராணி இல்லாத சபையாதான் சபை இன்னைக்கு இருக்குது. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? கர்த்தர் என்னோட பேசிட்டு இருக்கிறார். மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு செலக்டட் பீப்புளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு உங்க அபிஷேகத்தை ரெனியூல் பண்றதுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க விரும்பினீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் விசேஷித்த மகிமையினால் உங்களை நிரப்ப விரும்புறாரு. அவருக்கு கூடாத காரியம் எந்த நேரத்தில் நீ ஒப்பு கொடுத்தாலும் அவரால் இப்ப நிரப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க மாட்டேங்கிறீங்களே? நல்ல ஆமென் வர மாட்டேங்குதே. அந்த வாஞ்சையான ஆமென் வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? சவுல் கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. தாவீதை பார்த்த உடனே சவுலுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, சின்ன பிள்ளையா இருக்கிறானே, அரும்பு மீச கூட முளைக்கலையே, சின்ன குழந்தையா இருக்கிறானே, இவனை போய் எப்படி அனுப்புறது? இவ்வளோ யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ படைத்தளபதி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு இவனை அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? எத்தனை வேண்டாம் தம்பி, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றான். இல்லை, அப்போ அவர் சொல்றாரு, சாத்தானை ஜெயிக்கணும்னா, அவனுடைய வல்லமையை அழிக்கணும்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கணும். என்ன தெரியுமா இருக்கணும்? 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞன், அவனோடு சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கரங்களை தட்டி கத்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். ஒரு ராஜ்யத்தை நீ ஜெயிக்கணும்னாக்கா அதுக்கு முன்னால தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் எடுத்த அனுபவம் இருக்கணும். புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்த ராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரகசிய பாவங்களை ஜெயிக்கிற அனுபவம் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவன் ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் அடிச்சு போட்டது யாருக்கும் தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? விளங்குனவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கரடி வந்தது, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்? ரெண்டுத்தையும் அடிச்சு கொன்னு அதன் வாயில் இருக்கிற ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டேன்? எடுத்துட்டேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு
உன்னை எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி உன் தனிப்பட்ட பரிசுத்தத்தை கெடுக்க வருகிற, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை அழிக்க வருகிற, உன்னுடைய வல்லமையை கெடுக்க வருகிற அந்த அந்தகார பொல்லாத சாத்தானுடைய வல்லமையை ஜெயித்த அனுபவம் இருக்கணும். நீ சாத்தானுக்கு முன்னால நிக்கிறதுக்கு முன்னால, அவன் ராஜ்யம், அவன் பெரிய பேய்க்கு முன்னால் நிக்கிறதுக்கு முன்னால தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயித்த அனுபவம் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? புரிஞ்சுங்கல்ல? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அவன் என்ன பண்ணாங்க? சிங்கத்தை ஜெயிச்சாங்க. ரெண்டாவது கரடி, பீறி போட வருகிற, உன் வாழ்க்கையை பீறி போட வருகிற, உன் பரிசுத்தத்தை பீறி போட வருகிற, உன் ரட்சிப்பை பீறி போட வருகிற, உன் உண்மையை பீறி போட வருகிற, உன் உத்தமத்தை பீறி போட வருகிற, உன் பரிசுத்த வஸ்திரத்தை பீறி போட வருகிற கரடியை அடித்து கொன்னிருக்கிற அனுபவம் உனக்கு வேணும். கரடியை ஜெயித்திருக்கிற அனுபவம் உனக்கு வேணும். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? முதலாவது சிங்கத்தை ஜெயித்த அனுபவம், ரெண்டாவது கரடியை ஜெயித்த அனுபவம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க. பக்கத்துல போக சொல்லுங்க. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயிக்காம, அந்தரங்க வாழ்க்கையில ஜெயிக்காம சாத்தான் இடத்துல போனா அவன் உன்னை மேற்கொண்டுடுவான். நான் சொல்றது புரியுதா? நீ என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளா இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் எடுத்த அனுபவம் இருக்கணும். புரிஞ்சுங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள வருகிற சாத்தானை ஜெயிக்கிற அனுபவம் இருந்திருக்கணும். இச்சைகளை ஜெயித்த அனுபவம் இருக்கணும். விபச்சாரத்தை ஜெயித்த அனுபவம் இருக்கணும். வேசிதனத்தை ஜெயித்த அனுபவம் இருக்கணும். அசுத்தங்களை, உலகத்தை ஜெயித்த அனுபவம் இருக்கணும். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தனிமையாக யாரும் பார்க்காத இடத்துல ஒரு ஜெயித்த அனுபவம் இருக்கு. ஆகவே தான் தைரியமா முன்னேறி போறா. அந்த சிங்கத்தை கொன்றது போல, அந்த கரடியை கொண்டது போல, இந்த விருத்த சேதனம் இல்லாத இவனையும் கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நீ ஜெயிக்காம சாத்தான்கிட்ட போய் நிக்க முடியாது. அவன் எத்தனையோ பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பார்த்தவன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம், அந்தரங்க வாழ்க்கையில ஜெயம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் சிந்தையில ஜெயம், என் இருதயத்துல ஜெயம். இருதயத்துல வர்றது என்னென்னமோ கெட்ட கெட்ட சிந்தை வரும். எல்லாத்தையும் போட்டு உள்ள அசைப்படக்கூடாது. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளா இருந்தா கூட உன் சிந்தையில அசுத்தம் வரும். நீ ஆவியிலே நிரம்பர ஆளா இருந்தாலும் உன் சிந்தையில பாவம் வரும். வசனம் சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு அவ்வளவுதான் வரும். ஜெயிக்கணும். ஜெயித்த அனுபவம் இருந்துச்சுன்னா சாத்தான் ஜெயித்தவங்களுக்கு முன்னால நிக்க முடியாது. பக்கத்துல சொல்ல, ஜெயிச்சவங்களுக்கு முன்னால உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ சாத்தான ஜெயித்திருந்தியானா, உன்னை அவன் மோதும் போது நீ அவனை ஜெயிச்ச அனுபவம் இருந்தாக்கா, நீ அவனுடைய ராஜ்யத்துக்கு சவால் விடுகிற அபிஷேகம் தான் உன் மேல இருக்கிற அபிஷேகம். எத்தனை பேருக்கு புரியுதா எனக்கு தெரியல. புரிஞ்சிச்சா உன்னால சும்மா இருக்க முடியாது. ஆவியில நிரம்பி களி கூறுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிற அனுபவம் இருந்துடுச்சுன்னா, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உலகத்தை ஜெயிக்கிற அனுபவம் உனக்கு இருந்துடுச்சுன்னா, உன்னை நயங்காட்டுகிற, உன்னை இழுக்கிற, உன்னை டிஸ்டர்ப் பண்ற, உன்னை கெடுக்க நினைக்கிற அந்த தனிப்பட்ட ரகசிய பாவங்களை ஜெயிக்கிற அனுபவம் உனக்கு இருந்துச்சுன்னா, சாத்தான் எவ்வளவு பெரியவனாய் அவன் நின்றாலும், எவ்வளவு அதிகார தோரணையோடு அவன் நின்றாலும், எத்தனை மேல போய் அவன் நின்றாலும், எத்தனை படையோடு நின்றாலும், எத்தனை பயமுறுத்துகிறவனாய் நின்றாலும், அவனை அழிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. கடைசியா நான் ஒன்னு சொல்லி 10 நிமிஷம் இருக்கு, முடிக்க போறேன். 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, சாதாரண பேயை துரத்துறதுக்கு அபிஷேகம். நீங்க செக் பண்ணிக்கோ, உன் மேல அபிஷேகம் இருக்குதுன்னா கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுடைய கட்டுகள் என்ன பண்ணும்? அறுக்கப்படும். ரெண்டாவது, நீ தனிப்பட்ட வாழ்க்கையில அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் எடுப்ப.
நீ அப்படி ஜெயம் எடுத்துட்டேனா கர்த்தர் ராஜ்யத்தின் வல்லமை அழிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு வைக்கிறார். நீ நடந்து போனியனா, நீ ஒரு எல்லைக்குள்ள போனியனா, அந்த இடத்துல தேவனுடைய ஷெக்கினா இறங்கும், அந்த இடத்துல மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஏன் இந்த 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன் அபிஷேகம்? மூன்றாவது காரியம் வாசிங்க. Glory to Jesus. 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள் யாவரும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேர். முதல்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய வாழ்க்கை மேல நல்லா கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டா சில நேரங்கள்ல நீ அபிஷேகத்துடைய உச்சத்துக்கு போயிட்டியனா இந்த ஊர் உன்னை என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணிக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை துரத்த பார்க்கும், உன்னை விரட்ட பார்க்கும், உன்னை அழிக்க பார்க்கும், உனக்கு விரோதமாக எழும்ப பார்க்கும். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பின்னால கர்த்தர் ஒரு கூட்டத்தை எப்பவுமே வச்சுட்டு தான் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. பெலிஸ்தியனை கொன்று கோலியாத்தை கொண்டுட்டு ஊருக்கு திரும்பி வராங்க. ஒரு பெரிய யுத்தத்துல ஜெயம் எடுத்துட்டு வராங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. முறையா பெண்கள் பாடின உடனே சவுலுடைய இருதயம் என்னவாயிடுச்சு? காய் மரக்காரமா மாறிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பொறாமை உள்ள குணமா மாறிடுச்சு. தாவீது வனாந்தரத்துல அலைய வேண்டியதாயிடுச்சு. அவன் வனாந்தரத்துக்கு போன போது யார் தெரியுமா முதல்ல வந்தாங்க? அவன் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னால அவன் குடும்பம் அவனை கண்டுக்கல. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு முதல்ல அவன் கூட வந்தது யார் தெரியுமா? அவன் குடும்பத்தார் அவனோடு கூட வந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் அந்த 22 முதலாம் வசனம் சொல்லுது, அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை வெறுத்தவங்க, உன்னை தள்ளனவங்க, உன்னை புறக்கணிச்சவங்க, உன் மேல அன்பு கூறாதவங்க, அபிஷேகம் உன் மேல வந்துடுச்சுன்னா உன் மூலியமா தான் வாழ்க்கை இருக்குது, உன் கையில இருந்தா அபிஷேகம் இருக்குது, உன் கையில தான் என்னுடைய வாழ்வு இருக்குதுன்னு சொல்லி உன் பின்னாலதான் வருவாங்களே தவிர கரங்களை தட்டி கத்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? அல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, யாரெல்லாம் கூட சேர்ந்துக்கினாங்க அப்படிங்கிற ஒடுக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் சேர்ந்துக்கினாங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், வாழ்க்கையில விரக்தி அடைந்தவர்கள், வாழ்க்கையே வேணான்னு நினைச்சவங்க, வாழ்க்கையே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கையில வாழ்க்கையே கிடையாது, இனி வாழ்றதே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில நொந்து போன, கடன்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட ஒரு 400 பேர் யாரு கூட வந்து சேர்ந்துக்கினாங்களா? தாவீதோடு வந்து சேர்ந்துக்கினாங்க. இந்த கூட்டம் கொஞ்ச நாள்ல 600 மாறிடுச்சு. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? அவன் அவர்களுக்கு தலைவனாய் மாறினார். அபிஷேகம் உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் பின்னால ஒரு கூட்டத்தை, உன் பின்னால ஒடுக்கப்பட்ட ஜனத்தை, கைவிடப்பட்ட ஜனத்தை, புறக்கணிக்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் உன்னை ஆறுதலாய், கர்த்தர் உனக்கு அவங்களுக்கு ரட்சிப்பின் பாத்திரமாய், கர்த்தர் அவங்களுக்கு உன்னை ஒரு பலனாய், கர்த்தர் அவங்களுக்கு உன்னை ஒரு தலைவனாய் கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்ல, கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் வாழ்க்கை எதுக்கு தெரியுமா ஆண்டவர் அபிஷேகம் பண்றாரு? முதலாவது பேய்களை துரத்த, 2வது பேய்களின் ராஜ்யத்தை அழிக்க, எதிரியின் சாம்ராஜ்யத்தை அழிக்க, 3வது உன் குடும்பத்தில், உன் தேசத்தில் தள்ளப்பட்ட, கடன்பட்ட, முறுக்கணிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கைக்கு தீபமாய், அநேகருடைய வாழ்வுக்கு ஒளி உண்டாக்க, அநேகருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உண்டு பண்ண, அநேகரை பலவான்களாய் மாற்ற, அநேகருக்கு எதிர்கால
எதிர்காலத்தை உண்டு பண்ண கர்த்தர் உண்மையில அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே எழும்பி நிற்கலாமா? நான் உங்களோடு கூட நான் இப்ப ஜெபிக்க போகிறேன். விசுவாசிக்கிறவங்க வேகமா, கர்த்தர் உன்னோடு பேசினது உண்மையானால் இன்றைக்கு ஏன் ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார்? அபிஷேகம் பண்ணின முதல் மனுஷன் தன் அபிஷேகத்தை நாற்காலிக்காக இழந்து போனான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோ அவனுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கினேன், அபிஷேகத்துடைய வேல்யூவை புரிஞ்சுக்கினேன். ஆவியானவர் என் மேல இருந்தா என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியும். பேய் ஓட மாத்திரமல்ல, ஓ எதிரியின் ராஜ்யத்தை முழுமையாய் அழிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஓ மேல வச்சிருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனே, மனுஷியே, நீ வெறும் கையை தட்டிட்டு அந்நிய பாஷையில மாத்திரம் பேசிட்டு போறதுக்காக ஆண்டவர் உன்னை கொண்டு வரல. வேற பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் எழும்பி பிரகாசிக்க விரும்புறவங்க எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? என்னோட சேர்ந்த கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசி நம்முடைய மகிமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே சொல்றவங்க எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? உன் குடும்பத்தார் தள்ளப்பட்ட, உன்னை மதிக்காத உன் குடும்பத்தார் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நீதான் வாழ்க்கைன்னு சொல்லி உன் பின்னால வந்தாதான் அவங்களுக்கு வாழ்க்கை உண்டாகும். உன் கூட வந்தாதான் அவங்களுக்கு சமாதானம் உண்டாகும். உன் கூட இருந்தாதான் அவங்களுக்கு சேஃப்டி உண்டாகும். உன் கூட இருந்தாதான் அவங்க எதிரிக்கு தப்புவிக்கப்படுவாங்க. ஆகவே உன்னை தேடி வருவாங்க. நீ வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும், ஓ நீயே இல்லாத வாழ்க்கையா இருந்தாலும், உன் மேல இருக்கிற அபிஷேகம் அநேகரை வாழ வைக்கும். எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. உன்னால புரிஞ்சிச்சுன்னா சும்மா உன்னால இருக்கவே முடியாது. உன் அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் ரெனியூல் பண்ண விரும்புறாரு. உன் அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் ரெனியூல் பண்ண விரும்புறாரு. உன் அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் ரெனியூல் பண்ற விரும்புறாரு. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. உன் மேல கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். வெறும் அந்நிய பாஷையில பேசுவதற்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நீ எழும்பி பிரகாசிக்க, இன்னைக்கு நீ எழும்பி தேசத்தின் வல்லமையினாலே நிரப்பப்பட, சத்துருவின் வல்லமையை அழிக்க, அநேக கடன்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, சமாதானம் இழந்த அநேக குடும்பங்களுக்கு கர்த்தரை பயன்படுத்த இன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். கொஞ்சம் அந்நிய பாஷையில கிருபை இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல விடாதீங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. இன்னைக்கு ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூடனாலும் அந்த அபிஷேகத்தை நீங்க விடாதீங்க. அபிஷேகத்தோடு கூட அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் ரெட்டிப்பாக்குங்க. அந்த அபிஷேகத்தை ரெனியூல் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை புதுப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை புதுப்பீங்க. நீங்க சாதாரணமானவங்க அல்ல, வெறும் வந்து உட்கார்ந்து போறவங்க அல்ல. தேசத்தை கலக்குகிற, அநேகருக்கு வாழ்வு உண்டாக்குகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. விடாத சபையை விடாத. உனக்கு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. விடாத இந்த அபிஷேகத்தை விட்டுறாத. இந்த அபிஷேகத்தை ரெனியூல் பண்றதுக்கு தாமதிக்காத, யோசிக்காத. எனக்கு ஏற்கனவே இந்த அபிஷேகம் எல்லாம் தெரியுன்னு அப்படியெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காத. இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வாஞ்சித்து கேளு. ராஜ்யத்தின் வல்லமையை, சாத்தானின் ராஜ்யத்தின் வல்லமையை அடிக்கிற அபிஷேகத்தை சிலர் மேல கர்த்தர் வைக்க விரும்புறாரு. சிலர் மேல வரங்கள்ல வித்தியாசம் உண்டு, வல்லமையில வித்தியாசம் உண்டு, வரங்களில வித்தியாசம் உண்டு. அவர் ஒருவரே இன்றைக்கு தம்முடைய வரங்களை சிலர் பேர்ல கர்த்தர் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். மகிமையின் வல்லமை உங்களை நிரப்ப விரும்புகிறார். விடாம போங்க. ஆவியின் ஆழத்துக்கு போங்க, நீச்சல் ஆழத்துக்கு போங்க. சுயத்தை மறந்துட்டு போங்க, உங்க சுய உணர்வை தொலைச்சிட்டு போங்க. உள்ள ஆவிக்குரிய முன்னேறி போங்க. ஆவியில உள்ள நுழைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள முன்னேறி போங்க. அது பெரியது. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பெருசு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். நீ உள்ள போக போக புதிய அனுபவங்களினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். புது பலத்தால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். புது வெளிப்பாட்டால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். புதிய அபிஷேகத்தால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். புது மகிமையால் கர்த்தர் உன்னை நிரப்புவார்.
சில பேர் அந்த ஆதி அன்பை அல்லது அந்த ஆதி அபிஷேகத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள விரும்புறீங்க. கர்த்தரும் ஆயத்தமா இருக்கிறாரு அந்த ஆதி அபிஷேகத்தை மறுபடியும் உங்க மேல புதுப்பிச்சு கொடுக்க. ஆவியானுடைய மகிமை உங்க மேல இறங்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. கடைசி கால சபையை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறாரு. கடைசி கால சபையை கர்த்தர் சாட்சிப்படுத்த விரும்புகிறாரு. கடைசி கால சபையை கர்த்தர் நிலைநிறுத்த விரும்புகிறாரு. ஓ விடாத 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 அந்நிய பாஷையில பேசுறத விடாத, ஆவியில நிரம்புறத விடாத. ஒரு புது அபிஷேகம் உங்க மேல, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம். பீகாரா காதா ராகா பாசே ரெபோட்டோ கே பாசாகா ரிம்ஷலா கந்து ரமாசிகா தடரபா ரேம்தரபா ரதுடரபா ரிபாக்கபலபா ரேம் ரபா 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 ரிபாலபா ரபா ரிபாரிபா ரகஷ்ய கந்தரா திடரிதரபா ரிபாக்கபலபா. ஏதோ ஒரு ஒத்த ஆவியை துரத்துகிற அபிஷேகம் இல்ல, இதோ சத்தாவிய துரத்துகிற அபிஷேகம் இல்ல. ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கிற, ஜார்ஜியத்தை கட்டி வச்சிருக்கிற, ராஜ்யத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அறுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல இந்த மத்தியான வேளையில போட விரும்புகிறார். ஓ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். உன் அபிஷேகத்தை நீ முடிச்சிட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் அபிஷேகத்தை புதுப்பிக்கிறாரு. உன் பலத்தை புதுப்பிக்கிறாரு, உன் பலத்தை புதுப்பிக்கிறாரு, உன் வல்லமையை புதுப்பிக்கிறாரு. தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் வாஞ்சையோடு கேட்கிறாங்கப்பா, கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. ஓராபா ஷலராதாடாமா, ஏதோ உனக்கு இருக்கிற குறைவை கேட்காத, குறைவை கேட்காத. அபிஷேகம் நிறைவு உன் மேல வர்றதுக்கு அபிஷேகத்தை கேளு. உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுக்கு பதில் கேட்காத, குறைவுக்கு ஜெபம் பண்ணாத. நிறைவானது வரும்போது குறைவானது தானா வெளியே போகும். உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதை கேட்காத. ஆவியானவரை கேளு, அபிஷேகத்தை கேளு. அவர் உள்ள வந்துட்டார்னா குறைவெல்லாம் நிறைவாய் மாறிவிடும், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடும். நிறைவை கூப்பிடுங்க, நிறைவை கூப்பிடுங்க. அவர் வந்துட்டார்னா உன் வாழ்க்கை நிறைஞ்சிரும். அவர் வந்துட்டார்னா உன்னுடைய வாழ்க்கை பயனுள்ளதா மாறிடும், அர்த்தமுள்ளதா மாறிடும். உன் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உன் வாழ்க்கையில மகிமையான அற்புதங்கள் நடக்கும். ராஜ்யத்தை அழிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. அநேகருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிற. ஷபா ராபா ராமா தாடா. நீ நினைச்சிட்டு இருக்கிற என் வாழ்க்கைக்கே அர்த்தம் தெரியல பாஸ்டர் அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கிற. அர்த்தம் தெரியாத அநேகருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்கு, கடன்பட்ட வாழ்க்கை, முறுமுறுத்த வாழ்க்கை, கெட்டுப்போன வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கைகளை எல்லாம் கர்த்தர் மூலமா கட்ட விரும்புகிறாரு. அப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? ராஜாவா தாவீது அபிஷேகம் பண்ணும் போது அவங்க தான் பிரதான ஆசாரியர்கள், அவங்க தான் பெரிய பெரிய என்னது யுத்த வீரர்கள், அவங்க தான் மந்திரிமார்கள். உங்களுக்கு தெரியுமா? புறக்கணிக்கப்பட்ட அவங்க மேலதான் தாவீதின் அபிஷேகம் பரவ ஆரம்பித்தது. உன் மேல இருக்கிற அபிஷேகம் அநேக குடும்பங்களில பரவ போகிறது. அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. அநேகருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில உயர்வுகள் வர போகிறது. கர்த்தர் அதற்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். Hallelujah. Solle solle solle. Hallelujah. Hallelujah. Hallelujah.
எல்லாரும் வாய் திறந்து சொல்லிருங்க பார்க்கலாம். ஆஹா, ஹல்லேலூயா. ஒரு முறை சொல்லிடுங்க.